ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையே ஏற்பட்ட பிரிவுக்கு காரணமாக சொல்லப்படும் ஸ்ரீதாமா சாபம் பற்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியும் காரணமும் இதோ. 1. பொறாமையும் கோபமும். ஒருமுறை கிருஷ்ணர் விரஜா என்ற கோபிகையுடன் தனிமையில் இருந்தார். இதை அறிந்த ராதை மிகுந்த கோபத்துடன் கிருஷ்ணரை தேடி வந்தாள். கிருஷ்ணரின் நண்பரான ஸ்ரீதாமா, இவர் கிருஷ்ணரின் தீவிர பக்தர் மற்றும் பாதுகாவலர், ராதையை உள்ளே விடாமல் தடுத்தார். 2. வாக்குவாதம். கிருஷ்ணரை சந்திக்க விடாமல் தடுத்ததால் ராதை மிகுந்த கோபமடைந்தாள். ஸ்ரீதாமாவிற்கும் ராதைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்ரீதாமா கிருஷ்ணரின் மீது கொண்ட பக்தியினால் ராதை கிருஷ்ணரை திட்டுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவளை எதிர்த்து பேசினார். 3. சாப பரிமாற்றம். கோபத்தின் உச்சியில் ராதை ஸ்ரீதாமாவை ஒரு அசுரனாக பிறக்கும்படி சபித்தாள். இதன் விளைவாகவே ஸ்ரீதாமா பின்னாளில் சங்கச்சூடன் என்ற அசுரனாக பிறந்தார். இதற்கு பதிலடியாக ஸ்ரீதாமா ராதையை நோக்கி, நீ உனது பிரியமான கிருஷ்ணரை விட்டு பிரிந்து பூலோகத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து 100 ஆண்டுகள் பிரிந்து வாழக்கடவாய் என்று சாபமிட்டார். 4. சாபத்தின் உட்பொருள். ராதை இந்த சாபத்தை கேட்டு வருந்தினாலும் இது கிருஷ்ணரின் லீலையின் ஒரு பகுதி என்பதை கிருஷ்ணர் அவளுக்கு விளக்கினார். பிரிவின் நோக்கம். கிருஷ்ணர் பூலோகத்தில் அவதரிக்கும் போது விரகம், பிரிவு மூலம் பக்தியின் உன்னதத்தை உலகிற்கு உணர்த்தவே இந்த சாபம் ஒரு கருவியாக அமைந்தது. மறைமுக காரணம். ஸ்ரீதாமா உண்மையில் கிருஷ்ணரின் பெரும் பக்தர். ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான தெய்வீக காதலை உலகம் போற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகம் அரங்கேறியதாக கருதப்படுகிறது. இந்த சாபத்தின் காரணமாகவே கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்ற பிறகு ராதை பிருந்தாவனத்திலேயே தங்கி 100 ஆண்டுகள் பிரிவின் துயரத்தை அனுபவிக்க நேரிட்டது.